Hi friends, welcome to Harthik channel. Today நீங்கள் பார்க்க போகிறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ரொம்ப ஹெல்த்தியானது, வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. இது பன்னீர் வந்து 200 எடுத்திருக்கேன். 200 நார்மலாக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ நட்ஸ், பூண்டு, ஜிஞ்சர், அடுத்து புதினா, தாளிக்க ஏலக்காய், பிரிஞ்சால், இது கேப்சிகம். இது வந்து ரெட் கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். தக்காளி தனியாக பேஸ்ட் பண்ணிடணும், சின்ன வெங்காயம் தனியாக பேஸ்ட் பண்ணிடணும், கேஷ்யூ நட், இதை இஞ்சி பூண்டு. அடுத்து வந்து பன்னீரை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிடணும். ரெடி பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு விழுது, கேஷ்யூ நட், இது சின்ன வெங்காயம் விழுது, தக்காளி. அதே மாதிரி பன்னீரை வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் போட்டுமே அதோட இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அதனால தான் கொஞ்சம் நேரம் சும்மா லைட்டாக ஹாட் வாட்டரில் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். சரி, பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் விட்டுடலாமா? இல்லை, அதிகமாக விடுங்க, ஒன்றும் தப்பில்லை. கரெக்டாக இதெல்லாம் போட்டணும். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு, இது சின்ன வெங்காயம் விழுது, நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாம். ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் ஸ்மெல் இதுவே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஊற்றும் போது தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துக்காம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடணும். சரிங்களா? தனித்தனியாக தான் அரைக்கணும், நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிடாதீங்க, அதோட ஃப்ளேவர் மாறிடும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதையும் இதை வந்து என்னென்ன மசாலா சேர்க்கலாம் பார்க்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா மட்டும் 2 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதனால் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கார்லிக், இந்த மசாலா கலவையை அதே சேர்த்துலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். சரிங்க, மசாலா போட்டதுமே வந்து கலரே சேஞ்ச் ஆகிடுச்சா, நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இது சட்டுங்க மிளகா, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் நம்ம பட்டர் போட்டால் ஓகே, நல்லா கொதித்த பிறகு நம்ம கடைசியில் பன்னீர் போட்டால் போதும். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சா? கன்சிஸ்டன்சி ஓகே. பன்னீர் இதில் ஆட் பண்ணிடலாம், கொதியிலே ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. ஓகே, பன்னீர் ஆட் பண்ணிடலாமா? பன்னீர் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சா, கொதி வந்துருச்சு. ரெடி, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது புதினா லீஃப் மேலே ரைட்டாக. ஓகே, இது சப்பாத்தி, இது சப்பாத்தி, இது தோசை, எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், செம்மையாக எம்மியாக இருக்கும்.